ஹலோ ஹலோ ரமேஷ், நான் நிர்மலா பேசுறேன். என்ன நிர்மலா சொல்லு. வீட்ல ஒரு பிரச்சனை வந்துச்சு ரமேஷ். என்ன பொண்ணு பார்க்க வராங்க. அது யாரு உன்ன பொண்ணு பார்க்க வர்றது? தெரியல, எங்க மாணிக்கண்ணனோட ஏற்பாடு. நான் படிக்கணும்னு அப்படி இப்படின்னு சொல்லி பார்த்தேன், ஆனா ஒன்னும் எடுபடல. மாணிக்கண்ணன் இருந்ததுனால என்னால் ரொம்ப பேச முடியல. அப்புறம் என்ன செய்யலாம்னு நினைக்கிற? ஏதாவது ஐடியா இருக்கா? எங்க அம்மா கிட்ட பேச போறேன். என் உயிரே போனாலும் இந்த கல்யாணத்தை ஒரு நாள் ஏற்பாடு பண்ணாதீங்க சொல்ல போறேன். பொண்ணு பார்க்க யாரையும் வர சொல்லிடாதீங்க கண்டிப்பா சொல்ல போறேன். அடடா, வேணாம் நிர்மலா, நான் சொல்ற மாதிரி கேளு. உன்னை பொண்ணு பார்க்கறதுக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க தாராளமா வரட்டும். நீ வேணான்னு மட்டும் சொல்லிடாத. ரமேஷ், என்ன இது? நீங்களே இப்படி சொன்னா எப்படி? வரவ என்ன பிடிச்சு போய் நான் இவ்வளவுதான் கட்டிப்பேன்னு சொல்லிட்டா ரொம்ப ப்ராப்ளம் ஆயிடுமே. எப்படி உன்னதான் கட்டிக்குவேன்னு சொல்லிட்டாவா? ஆமா, அத பத்தி தான் நீங்க யோசிக்காம பேசுறீங்களே. இல்ல செல்லம், இத பத்தி யோசிக்காம இருப்பானா? இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்றதுன்னு நானும் திங்க் பண்ணிட்டு தான் இருக்கேன். நம்ம ஃபியூச்சர் பத்தி எனக்கு மட்டும் அக்கறை இல்லையா? நீ நான் சொல்றபடி கேளு. சரி, சொல்லுங்க. இத பாரு நிர்மலா, உங்க வீட்டுல நீ எந்த பிரச்சனையும் பண்ண வேண்டாம். பொண்ணு பார்க்க யாரும் வர வேணான்னு சொல்லாத. நாளைக்கு 3 மணிக்கு நீ என்ன வந்து பார்க்கணும். நிறைய மேட்டர் பேசணும். என்ன, ஓகேவா? சரி, நாளைக்கு 3 o'clock. ஓகே? ஓகே, நான் வரேன். பாய். டேய், நீங்க எதுக்குடா வந்த? போட வழியா. போகக்கூடியங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் இங்க வந்தேன். ஓஹோ, தெரிஞ்சேதான் வந்தீங்க. என்ன திமிரா உனக்கு? போடா போடா. அந்த மாணிக்க என்ன அவமானப்படுத்திட்டான். அவனை தூக்கி எறிஞ்சிட்டு தான் நான் இங்க வந்திருக்கேன். டேய், இந்த கதையெல்லாம் என்கிட்ட சொல்லாத. சின்ன வயசுல எனக்கு காது குத்திட்டாங்க, தெரியும்ல? தயவு செஞ்சு நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. அதுக்கப்புறம் நீங்க என்ன வேணா முடிவு பண்ணீங்க. கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறதுக்குள்ள போயிடு. போடா. இத பாருங்க, இதுக்கு முன்னாடி செஞ்ச தப்புக்காக தான் இப்ப தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கேன். அந்த மாணிக்கம் உங்களை மட்டும் ஏமாத்தல, என்னைய சேர்த்து தான் ஏமாத்திருக்கான். இப்ப நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க, அவனை உண்டு இல்லைன்னு பண்ணிடுறேன். அவ்வளவு ஆத்தர் இருக்கு எனக்கு. தயவு செஞ்சு நான் சொல்றதை நம்புங்க. உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை? நீங்க 2 பேரும் திருடங்க தானே? இத பாருங்க, நீங்க என்ன வேணா திட்டுங்க, ஆனா அந்த மாணிக்கத்தோட மட்டும் என்ன சேர்த்து வச்சு பேசாதீங்க. அவளுக்கு நான் மோசம் கிடையாது. உன்ன மாதிரி யோக்கியனுக்கு அந்த அயோக்கியனோட என்ன சண்டை? மாணிக்கம் என்ன மாதிரி வேலைக்காரனா இருந்து முதலாளி ஆனவன். ஆனா நீங்க பரம்பரையா பணக்காரனா இருந்தீங்க. என்னை எவ்வளவு அன்பா நடத்துனீங்க. என்னையும் அவனை மாதிரியே திருடினா இருப்புன்னு நினைச்சு என் மேலேயே சந்தேகப்படுறான். அங்க வேலை செஞ்சுட்டு இருக்கும் போதே உங்களுக்கு விசுவாசமா இருக்கேன்னு சொல்றான். அது மட்டும் இல்ல, அங்க நடக்கிறத உங்ககிட்ட போட்டு கொடுக்குறேன். இதெல்லாம் கேட்டுக்கிட்டு நான் எப்படி அங்க வேலையில இருக்க முடியும்? அதான் வேலையை வேணா ஒன்ன வேணான்னு வந்துட்டேன்.